வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரதீப். இது உங்கள் க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, எப்படி ஒரு எக்ஸல் சீட்ல பிவோட் டேபிள் மேக் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். இப்போ ஆக்சுவலா இது வந்து ஒரு லார்ஜ் டேட்டாபேஸ் ஆக்சுவலி, சரிங்களா? இந்த டேட்டாபேஸ் எதை பத்தி இருக்குன்னா, ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஆன்லைன்ல வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஒரு ஸ்கூல்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த ஸ்கூல் அந்த 1 மந்த் டேட்டாபேஸை மெயின்டைன் பண்றாங்க. சரிங்களா? இந்த டேட்டாபேஸ் வந்து ஒரு லார்ஜ் டேட்டாபேஸ். இதுல இப்ப நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன எடுக்க போறோம்னா, நம்ம கூகுள் ஆட்ஸ்லயே நிறைய கேம்பெயின் சொல்லியிருப்போம். நிறைய கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப எந்த கேம்பெயின்ல எவ்வளவு லீட் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். சரிங்களா? சோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். சிம்பிளா இப்போ ஹோம் இன்சர்ட்ல பிவோட் டேபிள் கொடுங்க. ஜஸ்ட் மூமெண்ட், அது டிஃபால்ட்டாக எல்லாமே ரேண்டமாக செலக்ட் ஆகணும். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துருங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இன்சர்ட்ல பிவோட் டேபிள் கொடுங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இங்கே லிஸ்ட் ஆகிடும். நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ, கண்டென்ட்டில் கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், லீட் ஐடி, என்கொயரி, லீட் நேம், அகாடமிக், அது எல்லாமே ஆக்சுவலாக நம்ம பிவோட் டேபிள் கொடுக்குறப்ப நியூ ஷீட்டில் இங்கே லிஸ்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன சொன்னோம், நம்ம எந்தெந்த கேம்பெயினில் எவ்வளோ லீட்ஸ் வரணும்னு நினைக்கிறோம். சரிங்களா? இங்கே கேம்பெயின் நேம்னு இருக்கும். இது இந்த டேட்டா பேஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். பட் நான் ஒரு ஐடியா மட்டும் இங்கேருந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் கேம்பெயின் நேம்ங்கிறத எடுத்துக்கிறேன். என்னென்ன கேம்பெயின் நேம்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். கேம்பெயின் நேமை ஜஸ்ட் ரோஸ்ல கொடுங்க. இது லிஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் கேம்பெயின் நேம்ஸ். ஆக்சுவலி இதில் என்னென்ன கேம்பெயின்ஸ் இருக்குது, இதில் ஆக்சுவலி அந்த டேட்டா பேஸில் வந்து கூகுள் கேம்பெயின்ஸும் இருக்குது, ஃபேஸ்புக் கேம்பெயின்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஒரு ஐடியா மட்டும் பாருங்கள். இப்போ அதே கேம்பெயின் நேம்ஸ்க்கு எவ்வளோ லீட்ஸ் வேணும்னு நம்ம பார்க்கணும். அதனால இந்த வேல்யூஸில் அதே கேம்பெயின் நேமை கொடுங்க. ஓகேவா? இப்போ இந்த கேம்பெயின் நேமுக்கு எவ்வளோ லீட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இவ்வளோ பெரிய லார்ஜ் டேட்டா பேஸில் நம்ம குறிப்பிட்ட கேம்பெயின்ஸ்க்கு மட்டும் எவ்வளோ லீட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதான் அந்த ஐடியா. பிவோட் டேபிள்ங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஷார்ட்டாக எடுத்துக்கலாம், பிவோட் டேபிள் மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ அதான் ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ வந்து நான் இல்லை இப்போ ஆக்சுவலாக இப்போ இது ஒரு நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது ஒரு பேரண்ட் சம்மந்தப்பட்ட டேட்டா பேஸ்ன்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த பேரண்ட்ல எவ்வளோ பேர் வந்து அட்மிஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்கூல்ல, அதாவது எவ்வளோ அட்மிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். யூடிஎம் சோர்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா? அது ஜஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இல்லைன்னா சோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை ஜஸ்ட் இங்கே கொடுத்து அட்மிஷன் டன், இங்கே நிறையா ஃப்ளிப் ஆகுது. அட்மிஷன் டன்ங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 3000 டேட்டாவில் ஒன்லி ஒருத்தவங்க தான் அட்மிஷன் டன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஷார்ட் லிஸ்ட் டேட்டா பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஆக்சுவலாக இந்த டேட்டா ஒவ்வொருத்தவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நான் சொல்ல வருது என்னென்னா, நம்ம தேவையான டேட்டாவை நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து இப்போ இதுக்கு எவ்வளோ பேர், இப்போ கால் நாட் மேட்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளோ பேருக்கு வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு திரும்பி காலே பண்ணலை அப்படிங்கிறவங்க லிஸ்ட்டும் நமக்கு செக் பண்ணிக்கலாம் லாட் டேட்டாவில். சரிங்களா? செலக்ட் ஆகலை, அகைன் கால் நாட் மேட் கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா கால் நாட் மேட் டேட்டா இப்போ எதுவுமே இல்லை. இப்போ எல்லாருக்கும் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாவை செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேருக்கு அப்ளிகேஷன் இருக்குது, அப்ளிகேஷனா ஸ்டார்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் மட்டும் வாங்கினவங்க எத்தனை பேர், அந்த ஸ்கூலுக்கான அப்ளிகேஷன் வாங்கினவங்க எத்தனை பேர். ஸோ அதுவும் நோ பிளாங்க் ஸோ அப்படின்ட்டு காட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாவை ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் இல்லை முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ நான் எனக்கு இதுலேயே வந்து என்னோட கேம்பெயின்ஸில் நான் அதர் கேம்பெயின்ஸும் ரன் பண்ணுறேன். சர்ச்சு, டிஸ்கவரி, டிஸ்பிளே அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு ஸ்பெசிஃபைட் கேம்பெயினில் மட்டும் எனக்கு எவ்வளோ வருதுன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த கேம்பெயின் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கேருந்து நம்ம இதில் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இங்கே யூடிஎம் மீடியம்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை ஜஸ்ட் இது பண்ணுங்கள். இப்போ இந்த கேம்பெயின் நேமே எடுத்துருங்க. யூடிஎம் மீடியம் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ இல்லை நிறையா ஃப்ளிப் ஆகும். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஸ்கவரி கேம்பெயின்ஸ்க்கு நம்ம எவ்வளோ பேருன்னு சொல்கிறோம்ல, டிஸ்கவரி கேம்பெயினை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிஸ்கவரியில் 246 கேம்பெயின் 246 லீட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கவரி கேம்பெயின் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு.
சரிங்களா? இந்த மாரி நம்ம டேட்டாவ வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொருத்தவங்களோட டேட்டாவும் வேறுபடும். பட் நீங்க அத ஃபில் பண்ற மெத்தட் இதான். இதோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு லார்ஜ் டேட்டாபேஸ்ல இருந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன நீங்க எடுத்துக்கலாம். அதான் இதுல முக்கியமான விஷயம். சரிங்களா? இதான் இதுல முக்கியமான விஷயம். எவ்ரி வீக் நம்ம கூகுள் ஆட்ஸ்க்கு இப்ப நீங்க கூகுள் ஆட்ஸ் பண்றதுனாலும், Facebook ஆட்ஸ் நீங்க பண்ணிட்டு இருந்தாலுமே, எவ்ரி வீக் வந்து நீங்க ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும். ஸோ ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றப்போ பிவோட் டேபிள் மூலமா தான் நீங்க டேட்டாவ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பேசிக் ஐடியா தான். இதுல ஏதாவது டவுட்ஸ்னா போடுங்க. டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே மக்களே. நான் உங்கள் பிரதீப். இது உங்கள் க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட் சேனல். மீண்டும் உங்களை வேற ஒரு தலைப்புடன் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.